சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை இணைப்பது தொடர்பான முக்கிய தகவல் அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து வெளியாகியுள்ளது. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிகள் நீக்கப்பட்ட பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எவ்வளவு பேர் தற்போது இணைக்கப்படுவார்கள் என்பது குறித்த தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. 2,24,00,000 குடும்ப அட்டைகள். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டாலும் நிதி நிலைமை அதற்கு இடம் தரவில்லை. எனவே 2,24,00,000 குடும்ப அட்டைகள் உள்ள தமிழகத்தில் 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை திட்டம் பாதிக்கும் அதிகமான பெண்களை குறைக்க வேண்டும் எனும் நிலையில் பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டன. ஆனால் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் 1 கோடிக்கும் அதிகமானோர் வந்தனர். 1,63,00,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் முதலில் 1,06,52,000 பேர் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 2023 முதல் அவர்களுக்கு உரிமைத்தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. நிராகரிக்கப்பட்டவர்கள் குமுறல். தகுதியுள்ள பெண்கள் நீக்கப்பட்டதால் அவர்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது சுமார் 1,15,00,000 பெண்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். தகுதியுள்ள பல பெண்கள் இன்னும் இணைக்கப்படவில்லை. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஆளுங்கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள், முதலமைச்சர் என மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் சூழ்ந்து கொண்டு மக்கள் கேட்ட கேள்வி உரிமைத்தொகை எங்களுக்கு எப்போது என்பதுதான். எப்போது வரும் என்பதுதான். அதிகாரிகள் தரப்பு சொல்லுவது என்ன? மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த துறையில் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மக்களவை தேர்தலுக்கு பின்னர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்த 1,63,00,000 பேருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று மகளிர் உரிமை தொகை திட்ட அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து வந்துள்ளது. ஜூன் மாதம் தொடக்க பணி. அதன்படி கூடுதலாக 2,30,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாக கூறுகிறார்கள். புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 2வது வாரம் முதல் வழங்கப்படும் என்றும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்கிறார்கள். புதிய ரேஷன் அட்டை விநியோகம். இதற்கிடையே புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் உள்ள நிலையில் விரைவில் அதை வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கினால் மட்டுமே உரிமைத்தொகை திட்டத்தில் இணைய முடியும் என்பதால் அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.